ஸோ t which is equal to k கான்ஸ்டன்ட்டு m பவர் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 0ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது எல் பவர் பியோட வேல்யூ என்ன கிடச்சிது 1/2ன்னு கிடச்சிது. அடுத்தது சியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, அதாவது ஜி இன்ட்டு ஜி பவர் சியோட வேல்யூவு -1/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். t which is equal to k m பவர் 0 ஒன்றுமே இல்லை, அதை விட்டுடலாம். ஸோ எல் பவர் 1/2 ரூட்டு தானே, ஜி பவர் 1/2 இது எப்படி எழுதுறேன் பாருங்கள். எல் பவர் 1/2ன்னு எழுதுறேன், டிவைடட் பை ஜி பவர் 1/2ன்னு எழுதுறேன். இது அப்படியே டினாமினேட்டர் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ரெண்டுமே 1/2 அப்படின்னா ரூட்டுன்னு எழுதலாமா. therefore t which is equal to k root of l by g. இதை எக்ஸ்பிரிமெண்டலாக நம்ம இந்த கேவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அந்த கேவோட வேல்யூ என்னன்னா எக்ஸ்பிரிமெண்டலாக 2π. இது எக்ஸ்பிரிமெண்டலி வி கால்குலேட்டர்